இதிகாசங்கள் வழியாக நாங்கள் சித்தர்கள் மகரிஷிகள் வழியில் குரு பரம்பரையில் தான் எல்லோரும் வந்தார்கள். எல்லா மன்னர்களும் அவர்கள் வழி நின்று வந்த அப்படி ஒரு பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னு சொன்னால், எந்த குறிக்கோள் உலகத்துக்கும் தனக்கும் தன் குடும்பம் பிள்ளைகளுக்கெல்லாம் எது நமக்கு பிறகு சரியாக இருக்கோ அந்த குறிக்கோளை எப்படி அடைவதென்று வழிகாட்டி போதிச்சவர்கள் பிறகு சித்தர்கள், யோகிகள், மகரிஷிகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நதி இருக்குத்தானே, இந்த நதி பாருங்கள், கடல் நோக்கி போகும்போது இந்த நதி எங்களுக்கு அதை பூ போட்டு கும்பிடுவார்கள். அதுக்கு பாருங்கள் சிட்டி வச்சு பாருங்கள் என்ன தீபமேற்றி அதை கங்கை மாதா அப்படின்ட்டு வணங்குவார்கள். அதில் அழுக்கள் எல்லாம் போடுவோம். ஆனால் அது நிற்காமல் கங்கையை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அப்படியே உங்களுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இருந்து வாழ்ந்து காட்டி போதிச்சவர்களாம் சித்தர்களும் மகரிஷிகள், யோகிகள். அப்படி அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது அந்த இலக்கை தடை வராமல் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஞானிகள், யோகிகள், மகரிஷிகள், எங்களுடைய கர்மக்களை கடக்கக்கூடிய வழியை காட்டுற பகவான் இப்படியவர்கள் எங்களுக்கு கிடைப்பது அது பல புறவிகளில் செய்த பாருங்கள் தவப்பயன். இன்றைக்கு நீங்கள் இந்தியாவில் போனால் பாருங்கள், எல்லோரும் சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் வழியில் போனால் தான் காப்பாற்றப்படலாம்னு சொல்லி எல்லா இடங்களும் சித்தர்களை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பாருங்கள் பகவானை இங்கே அவதாரம் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்து எங்களுக்கு வழிகாட்டி பாருங்கள் கடந்த 22 வருடமாக நாங்கள் ஒரு மூலையிலிருந்து பாருங்கள் வழி அந்த மக்களுக்காக நாங்கள் எல்லா மக்களும் மாண்புற வழிகாட்டக்கூடிய அந்த பகவான் இங்கே ஒரு சின்ன ஒரு பாருங்கள் ஒரு மூலையிலிருந்து இந்த உலகம் ஃபுல்லாக அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணி இந்த உலகம் ஃபுல்லாக உபதேசம் பண்ண மாதிரி எங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு கிழமைகளும் உபதேசங்கள், ஞான உபதேசங்கள், கர்மயோகங்கள், ராஜயோகம் இப்படி எல்லாத்தையும் பற்றி எங்களுக்கு உபதேசம் பண்ண வச்சு எங்களை இந்த உலகத்தில் பாருங்கள் வாழும் வரை சகல போக சுகங்களும் பாருங்கள் பெற்று அதை தாக்காமல் வாழக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வழிகாட்டி கொண்டு வர அந்த பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு.